வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பிரபல கட்டுமான நிறுவனமான பிரிகேட் குரூப்பின் கீழ் இயங்கக்கூடிய பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெடின் கீழ் கட்டப்பட்டு வரக்கூடிய பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் என்ற ஒரு கட்டுமான திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் கட்டிட திட்ட அனுமதி வழங்கியதில் விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட ஈரநிலம் மற்றும் சதுப்பு நில பகுதியில் எந்தவித கட்டுமானங்களும் கட்டப்படக்கூடாது என்ற விதிகளை எல்லாம் ஓரந்தள்ளிவிட்டு புறந்தள்ளிவிட்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஒப்பந்தம் செய்யப்பட்டது என்ற காரணத்தினால் எல்லா விதிகளையும் உதறி தள்ளிவிட்டு கட்டுமான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரும் மழை வெள்ள காலத்தில் மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற காரணங்களை எல்லாம் பட்டியலிட்டு உரிய ஆதாரங்களோடு அறப்போர் இயக்கம் புகார் மனுவை அனுப்பியிருக்கிறது ஒரு 10க்கும் அதிகமான அதிகாரிகள் தரப்பிற்கு. இந்த விவகாரம் குறித்தே பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் இந்த அமர்வில் பங்கேற்கிறார்கள். பெய்ரா அமைப்பினுடைய தலைவர் திரு ஹென்றி பங்கேற்கிறார். இணைந்திருக்கக்கூடிய மூவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போல 3 பேருக்குமே வணக்கம். திரு ஹென்றி, நம்ம இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை எப்படி போலியாக ஆவணப்பதிவு செய்தார்கள், அதில் எப்படி சப் ரிஜிஸ்டர்ஸ் இன்வால்வ் ஆனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். இப்போ இந்த விவகாரத்தில் அதெல்லாம் சின்ன சின்னதாக ஆட்கள் பல பேருடைய பெயர்களில் ஆனது. ஆனால் இங்கே மொத்தமாக ஒரு 14 ஏக்கர் ஆகிருக்குது ஒரே நிறுவனத்தினுடைய பெயரில். அவங்க ஒரு 1250 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி, அது எல்லாமே ஓப்பன் பிளாட்ஃபார்மில் அவங்களோட வெப்சைட்லேயே அவங்க போட்டிருக்கிறாங்க. இதில் அறப்போர் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி, விதிகளை தளர்த்தி சுற்றுச்சூழல் மாநில தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி கொடுத்துருக்கு. சிஎம்டிஏ அது கிடைச்ச 2 நாளில் பிளான் அப்ரூவலுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய இதில் விதிமீறல்கள் நடந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் என்ன இஷ்யூ இதில் நடந்திருக்கு? இது டீட்டெயில்டாக பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்டு இருந்தாலும் நீங்கள் ஷார்ட்டாக நேரடியாக கேட்டதுனால நான் நேரடியாக பதில் சொல்லிட்டு அப்புறம் டீட்டெயில்டாக முதல்ல கொஞ்சம் ராம்சார் லேண்டுனா சதுப்பு நிலம்னா டீட்டெயிலாக பேசலான்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல ராம்சார் லேண்ட் அப்படிங்கிறது ஈரானில் 1971ஆம் ஆண்டு ஈரநிலங்களை பாதுகாப்பதற்கான ஒரு மாநாடு நடக்குது, கன்வென்ஷன். அதுதான் ராம்சார் கன்வென்ஷன். அந்த கன்வென்ஷனில் இது சர்வதேச அளவில் இருக்கிற ஈரநிலங்களை பாதுகாப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்திற்கு யாரெல்லாம் உடன்படுகிறார்களோ அந்த நாடுகள் எல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுறாங்க. அந்த வகையில் இந்தியா பார்த்திங்கன்னா 11 ஆண்டுகளுக்கு பிறகு பிப்ரவரி 2, 1982ஆம் ஆண்டு இந்த ராம்சார் ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுறாங்க. அது ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில். அந்த வகையில் இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ஈர நிலம் பார்த்திங்கன்னா 91. அதில் குறிப்பாக தமிழகத்தில் தான் 18 நிலங்களை அடையாளப்படுத்துகிறாங்க. 18 நிலங்களை அடையாளப்படுத்தி அதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு அரசு ஆணையம் வெளியிடப்படுகிறது. குறிப்பாக இந்த நிலங்களை நில அளவை செய்த ஆண்டு 1814. அதிலிருந்து 1837 முடிவு பெற்றுடுச்சு. அப்போ 1814 நில அளவை செய்யும் பொழுது சதுப்பு நிலமாக வருவாய்த்துறை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அடையாளப்படுத்தியது 7200 ஹெக்டேர். 7200 ஹெக்டேர் நிலம்னா தோராயமாக 17,784 ஏக்கர். ஆனால் அரசும் இந்த வனத்துறையும் இந்த சுற்றுச்சூழல் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய சியா கமிட்டி, சேக் கமிட்டி இதெல்லாம் ஒருங்கிணைத்ததுக்கு பிறகு சுற்றுச்சூழல் மற்றும் வனம் என்ன பண்ணுறாங்க, ஜியோ நம்பர் 52ன்னு சொல்லிட்டு 2007 ஒரு அரசாணை போடப்பட்டு இதெல்லாம் அந்த வனச்சட்டம் 1882 செக்ஷன் 4 படி இவையெல்லாம் காப்பு காடுகள் அப்படின்னு சொல்லி அந்த வனத்தை காப்பு காடு சட்டத்தின் கீழே கொண்டு அதில் அவங்க கிட்டத்தட்ட எவ்வளவு ஏக்கர் குறிப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1247.5 ஹெக்டேர், கிட்டத்தட்ட 3800 ஏக்கர். ஆனால் ஆல்ரெடி 690.65 ஹெக்டேர், 1705 ஏக்கரை இதை காப்பு காடாக அடையாளப்படுத்தி அதை வச்சுட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய நிலங்களை சின்ன சின்ன இன்ஸ்டிடியூஷன்ஸு வீடு கட்டியிருக்கிறாங்க, தனிநபர் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, நிறுவனங்கள் இருக்குது, அதெல்லாம் கையகப்படுத்த வேண்டும் என்பது தான் அரசினுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த அரசு ஆணையம் வெளியிடப்படுகிறது. ஏற்கனவே முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு அரசாணை வெளியிட்டு இந்த சர்வே எண்களில் சப்டிவிஷன்ஸ் ஆகிருக்கு, அதையெல்லாம் இணைக்கணும். ஏன்னு சொன்னால் இப்போ திரு அரவிந்தும் திரு ஹென்ரியும் ஒரே தந்தைக்கு மகன்கள். அப்போ சர்வே நம்பர் 657
657 தான் ஆர்ஜின். 657 காப்பு காடு. எளிமையா நான் சொல்றேன், மக்களுக்கு புரியும்படியா. அதாவது இப்ப அறப்போர் சொல்லி இருக்கக்கூடிய 453 காப்பு காடு ஃபுல் சர்வே நம்பர் தான். ஒரு காப்பு காடு கடல்னா ஒரே சர்வே நம்பர் தான் இருக்கும். கிராம நத்தம்னா ஒரே சர்வே நம்பர் தான் இருக்கும். சரி. அதன் பிறகு நீங்க கிராம நத்தத்துல இப்ப தந்தைக்கு 2 மகன்கள் இருக்கும்பொழுது 2 சப் டிவிஷன்ஸ் பிரியும். ஆனா தந்தை மாறுவாரா? மாற மாட்டாரு. நமக்கு 2 பிள்ளைகள் என்று சொன்னால் அதிலிருந்து இன்னும் 2 சர்வே நம்பர் பிரியும். கிராண்ட் ஃபாதர் மாறுவாரா? மாற மாட்டார். அதுதான் இந்த ஃபுல் சர்வே நம்பர். அடையாளப்படுத்தியது வருவாய்த்துறை. என்ன அடையாளப்படுத்தினாங்க? இது வந்து மாஸ்லேண்ட், சதுப்பு நிலம். நீரின்றி அமையாத உலகம் என்பது போல இந்த சதுப்பு நிலமின்றி நகரமே அமையாது. ஏன்னா நகரத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த சதுப்பு நிலங்களுக்கு உண்டு. ஏன்னா எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த நிலத்தை வந்து இந்த தண்ணியை அப்படியே தேக்கி வச்சுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இந்த சதுப்பு நிலம் ஈர நிலத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் தான் தமிழகத்தில் 18 இடங்களை பறவைகள் சரணாலயத்தை வந்து அடையாளப்படுத்தியிருக்காங்க, மிகப்பெரிய குளங்களை அடையாளப்படுத்தியிருக்காங்க, பிச்சாவரம் அடையாளப்படுத்தியிருக்காங்க, ஏரிகளை அடையாளப்படுத்தியிருக்காங்க. 18 மட்டுமல்ல, இப்போ கூடுதலாக இன்னும் ஈரநிலங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய பணிகளை முன்னெடுத்து வருகிறது இந்த அரசு. ஆனால் இந்த பிரிகேட் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் வாங்கி இருக்கிறது. இது ஒன்று அரசிடமிருந்து நேரடியாக வாங்கவில்லை, அல்லது இந்த நிலத்தை இவர்களே வந்து கையகப்படுத்தி அனுபவித்து நேரடியாக பட்டா பெறவில்லை. இந்த கிராமப்புறங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலங்களை ஆக்கிரமித்து அனுபவத்தின் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய உதவியோட பட்டா பெற்று அந்த பட்டாவின் அடிப்படையில் விற்பனை செய்திருக்கிறார்கள். சென்னையினுடைய பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய எல்லை 1189 சதுர கிலோமீட்டர். இந்த சதுர கிலோமீட்டரில் இதெல்லாம் அபிவிருத்தி செய்யக்கூடாதபடி இந்த நிலங்கள்லாம் நோ டெவலப்மெண்ட் ஏரியா, என்டிஏ என்று சொல்லி வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் சென்சிட்டிவ் ஏரியா இது, ஈக்கோ ஏரியா இது, எதெல்லாம் வந்து குளங்கள், எதெல்லாம் நீர்நிலைகள், எதெல்லாம் குட்டைகள், ஏரிகள், ஆறுகள் என்று சொல்லி ஏற்கனவே மாஸ்டர் பிளானில் வெரி கிளியராக அதை வந்து வகைப்படுத்தி அற்புதமாக வந்து மாஸ்டர் பிளான் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரிகேட் நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய தனியார் நபர்களிடம் இருந்து தான், அந்த கிராம மக்களிடம் இருந்து தான் இந்த நிலங்களை வாங்கியிருக்கிறார்கள். அவங்க எதுவும் இதை மோசடியாக போயிட்டு அதை வாங்கலை. ஒன்று. இரண்டாவது, இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட், இந்த அட்சரேகை தீர்க்க ரேகையின் அடிப்படையில் இவர்கள் வந்து அனுமதி கோரியிருக்கிறார்கள். அந்த அனுமதியை அடிப்படையிலேயே இவர்கள் இந்த உண்மையிலேயே இந்த காப்பு வனத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் இதை சுற்றி நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சாதாரணமாக ஒரு 3 மீட்டர் பொது ஓடை போனாவே அதுக்கு பக்கத்தில் 3 மீட்டருக்கு நாங்கள் வீட்டுமனை பிரிவு அனுமதி கோரி விண்ணப்பித்தால் நோ டெவலப்மெண்ட் ஏரியா அபிவிருத்தி செய்ய முடியாதபடி 3 மீட்டர் 10 அடிக்கு எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அப்ரூவல். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய சதுப்பு நிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு, அதுவும் ஒரிஜினலாக சதுப்பு நிலமாக அல்லது வன காப்பாக அடையாளப்படுத்த வகைப்படுத்தப்பட்ட நிலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலத்திற்கு குறைந்தபட்சம் இவங்க ஒரு குறிப்பிட்ட மீட்டர் அளவுக்கு டெவலப் பண்ணுறதுக்கான அனுமதியை கொடுத்துருக்க கூடாது. ஓகே, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மாஸ்டர் பிளான்லேயே இது என்டிஏவாக இருக்குது. தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்கும் பொழுது இவர்கள் வந்து முதல்வருடைய அந்த தொழில் அந்த அமைப்பில் வந்து இவர்கள் உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கைடன்ஸ் ஸ்கீம் என்று சொல்லி ஒரு கைடன்ஸ் ஸ்கீம் இருக்கிறது. அந்த கைடன்ஸ் ஸ்கீமில் ஒற்றை சாளர முறையில் இவர்கள் விண்ணப்பிக்கிறதுனால 30 நாட்களுக்குள்ள சம்மந்தப்பட்ட துறைகளிலெல்லாம் இருந்து என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பெறப்பட்டு அந்த அடிப்படையில் தான் அனுமதி இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சிஎம்டிஏவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அனுமதி கோரி விண்ணப்பித்தால் டைட்டில் டீடையும் ரெவன்யூ ரெக்கார்டையும் என்கமரன்ஸையும் பார்க்கும். அதில் பெர்ஃபெக்டாக இருந்தால் இன் பிரின்சிபல் அப்ரூவல், கொள்கை முடிவிலான ஒரு ஒப்புதல் வந்து கொடுத்துருவாங்க. இதில் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து ரெகுலர் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ கொள்கை அளவிலான ஒப்புதல் கொடுக்கறது மட்டும்தான் சிஎம்டிஏனுடைய பணி. சிஎம்டிஏ அதை பர்ஃபெக்டாக வந்து செஞ்சுருக்காங்க. மற்றபடி இறுதி ஒப்புதல் கொடுக்கும் பொழுது நீங்கள் அங்கே லோக்கல் பாடி தான் அதை வந்து முடிவெடுக்கணும். இது வந்து இப்போ எப்படி நீர்நிலைகளை வந்து மூடுறாங்களா, அது பாதிக்கப்படுதா, லோலைன் ஏரியாவா, பொதுப்பணித்துறை வந்து இங்கே நீர் உட்புகுமா, இதை எவ்வளவு ஹைட் ரேஸ் பண்ணணும். அதே போல் நியர்பை இருக்கிற நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு 500 மீட்டரில் ஃபாரஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்ஓசி வாங்கணும். நீங்கள் 400 மீட்டர் இருந்தாவே எங்களுக்கு வீட்டு மனைக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, 490 மீட்டர் இருந்தாவே அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இது எப்படி அருகில் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது அது வனத்துறை தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதே போல் சுற்றுச்சூழல் துறை, அப்புறம் சியா கமிட்டி, அடுத்தது வந்து ஸ்டேட் அப்ரைசல் கமிட்டி வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் லெவல் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அவங்க பொறுத்த வரைக்கும் அத்தாரிட்டி 2 வகையாக செயல்படுது, ஏ கேட்டகரி பி கேட்டகரின்னு.
ஏ கேட்டகரி உள்ளதெல்லாம் மைய அரசு கொடுக்கணும், பி கேட்டகரி உள்ளதெல்லாம் மாநில அரசின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சியா கமிட்டி தான் என்ஓசி கொடுக்கணும். இது பி கேட்டகரியில் வரதுனால மாநில அரசின் கீழே செயல்படக்கூடிய இந்த சியா கமிட்டி தான் இதுக்கு வந்து தடையின்மை சான்று வழங்கி இருக்கிறார்கள். ஓகே. ஆக முழுக்க முழுக்க எந்த நிர்பந்தம், யாருடைய தலையீடு, யாருடைய அழுத்தம்னு தெரியல. இந்த அழுத்தத்தின் நிமித்தம் தான் இந்த மாஸ் லேண்ட் என்று சொல்லக்கூடிய சதுப்பு நிலங்கள் கபலீகரம் செய்யப்பட்டு சூறையாடப்படுவதாக நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆனால் ஆவணங்களின் அடிப்படையில் சிஎம்டி கொடுத்திருக்கிற அனுமதி சரியானது. இங்க ரத்தான ஆட்டோமேட்டிக்கா வித் கண்டிஷன்ஸ். இது வந்து நீங்க வாங்கி கொடுத்திருக்கிற தடையின்மை சான்றோ வருவாய்த்துறை பதிவேடோ ஆவணங்களோ உண்மைக்கு மாறானதுன்னு தெரிய வந்தால் ஆட்டோமேட்டிக்கா இந்த அப்ரூவல் கேன்சல் ஆயிடும்ன்ற வித் கண்டிஷனோட தான் அந்த அனுமதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இவர்கள் இந்த உலக அந்த பொருளாதார மாநாடுங்களா அந்த மாநாட்டில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எம்ஓயின் அடிப்படையில் இவர்கள் இதை விண்ணப்பித்திருக்கலாம். அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் தான் கைடன்ஸ் ஸ்கீம் என்று சொல்லி அது ரொம்ப ஸ்பீட் கைடன்ஸ் ஸ்கீம் நேர கால வீண் விரயமின்றி ரொம்ப ஸ்பீடா ஒற்றை சாளர முறையில் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் அனுமதி வழங்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் அனுமதி பெறப்பட்டு பணிகள் வந்து துவங்கப்பட்டிருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ அறப்போர் இயக்கம் இதை இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு ஃபெய்ரா சார்பில் நான் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். இவங்க முதல்வர் உட்பட ஒரு 10 பேருக்கு இந்த மனுவை நகலா என்ன ஃபேக்டோ அதை நீங்கள் இணைத்து தகவல் வாரியம் உரிமை சட்டத்தின் கீழே பல தகவல்களை பெற்று புகார் தெரிவித்திருக்கிறாங்க. அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் கவனத்தில் கொண்டு இதை உடனடியாக தடை செய்யணும். அந்த நிறுவனத்திற்கு மாற்று ஏற்பாடு செய்து கொள்வதற்கு அரசு முன்வரணும் அப்படிங்கிறது ஃபெய்ராவினுடைய வேண்டுகோள்.